காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக தென்காசியில் தமிழக கேரள எல்லையில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் தங்கம் வழங்க கேட்கலாம். தங்கம், வணக்கம். இந்த தணிக்கை தொடர்பான முழு விவரங்களும் பதிவு பண்ணுங்க தங்கம். வணக்கம். காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள், அதாவது 28 சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் நாடெங்கிலும் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நாடு முழுவதும் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தும் நிலையில் தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதி, இரு மாநில எல்லைப் பகுதியான புளியரை பகுதியில் தற்போது தமிழக காவல்துறை துப்பாக்கி ஏந்திய வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கேரளாவிலிருந்து தமிழகத்தில் நுழையும் அனைத்து வாகனங்களும், தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு செல்லும் அனைத்து வாகனங்களும் முறையாக முழு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இரு எல்லைகளுக்கும் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. தமிழக போலீசார் கேரளாவிலிருந்து வரும் அனைத்து வாகனங்களையும் முழுமையாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தமிழக எல்லைக்குள் அனுமதித்து வருகின்றனர். குறிப்பாக துப்பாக்கி ஏந்திய போலீசார் தற்போது இந்த தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்நிய நபர்கள் யாரும் உள்ளே ஊடுருவாமல் இருக்க தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லைப் பகுதியில் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மசூதிகள் மற்றும் கோயில்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தியுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.